கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதானி குழுமத்தின் நிறுவனங்களில் நடக்கும் முறைகேடுகளை ஆதாரங்களுடன் பட்டியலிட்டு அதிர்ச்சி கொடுத்த ஹிண்டன்பர்க் தற்போது இந்தியாவின் பங்குச்சந்தையை நிர்வகிக்கும் செபி அமைப்பின் தலைவருக்கும் அதானி நிறுவனங்களுக்கும் இடையில் இருக்கும் தொடர்பை போட்டுடைத்து ஒட்டுமொத்த பங்குச்சந்தை உலகையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஹிண்டன்பர்க் அமைப்பு வெளியிட்ட புலனாய்வு அறிக்கையில் பல ரகசியங்கள் வெளிவந்தன. 2 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட இந்த புலனாய்வின் முடிவில் அதானியின் 7 முக்கிய நிறுவனங்களின் பங்கு மதிப்புகள் மட்டும் 3 ஆண்டுகளில் 819 விழுக்காடு உயர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவை முறைகேடாக நடந்ததும் நடத்தப்பட்ட விதமும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி அதானி குடும்பத்தின் நெருங்கிய உறவினர்கள் வரிச்சலுகைகளை வாரி வழங்கும் வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை தொடங்கி அதன் மூலம் மோசடியில் ஈடுபட்டதாக அந்த அறிக்கை கூறியது. குறிப்பாக அதானியின் மூத்த சகோதரர் வினோத் அதானி மட்டும் மொரீஷியஸ் நாட்டில் 38 நிறுவனங்களை நிர்வகித்தது தெரிய வந்தது. இது போதாது என சைப்ரஸ், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர் மற்றும் கரீபியன் தீவுகளிலும் வினோத் அதானி மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு நிறுவனங்கள் இருப்பதாக ஹிண்டன்பர்க் கூறியது. இதில் பல நிறுவனங்களின் வெப்சைட்டுகள் ஒரே நாளில் தொடங்கப்பட்டுள்ளன. அவற்றில் பங்குச்சந்தை குறித்த தகவல்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அதாவது அந்த நிறுவனங்களின் முக்கிய நிர்வாக அதிகாரிகளின் பெயர்கள் கூட இல்லாமல் இருந்திருக்கிறது. இந்த நிறுவனங்களின் மூலம் இந்தியாவில் இருக்கும் அதானி குழுமத்தின் பங்குகளை கையாடல் செய்வது, சட்டவிரோதமாக பணத்தை பரிமாற்றம் செய்வது ஆகிய வேலைகளை செய்து இந்திய பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியது. இதுபோக அதானி குடும்பத்தினரின் மீது இருக்கும் வழக்குகள், அதானி குழுமத்தை ஒரே குடும்பத்தினர் மட்டுமே நிர்வகிப்பது, அதானி குழும நிறுவனங்கள் கடனில் மூழ்கி இருப்பது, பங்குகளின் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பது, ஷார்ட் செல்லிங் என்னும் முறைகேட்டில் ஈடுபட்டது என பல விஷயங்களை பட்டியல் போட்டது ஹிண்டன்பர்க். இந்த அறிக்கை வெளியானதும் அதானி நிறுவனங்களின் பங்குகள் கடும் சரிவை சந்தித்தன. கிட்டத்தட்ட $150 பில்லியன் வரை இழப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து இதுகுறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்திய பங்குச்சந்தையை நிர்வகிக்கும் செபி அமைப்பால் சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் விசாரணையை நடத்த முடியாது என்பதால் நடுநிலையான விசாரணையை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க கோரின அந்த மனுக்கள். இந்த வழக்கில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் சிறப்பு விசாரணை அமைப்புகளுக்கு மாற்ற வேண்டிய தேவையில்லை என்றும் செபி அமைப்பு 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. தீர்ப்பை கேட்ட அதானி உண்மை வென்றுவிட்டதாக கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அதானி குழும நிறுவனங்களின் முறைகேடுகளை பற்றி விசாரிக்கும் செபி அமைப்பின் தலைவர் மீதே குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது ஹிண்டன்பர்க். அதானி குழும பங்குச்சந்தையில் முறைகேடு செய்ய உதவிய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் மதாவி பூச் மற்றும் அவரது கணவர் தவால் பூச் ஆகியோர் முதலீடு செய்திருப்பதாக ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி இருக்கிறது. 18 மாதங்களுக்கு முன்பு அதானி குழும நிறுவனங்களின் முறைகேடுகள் தொடர்பாக தாங்கள் வெளியிட்ட 106 பக்க புலனாய்வு அறிக்கையில் செபி அமைப்பால் எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என ஹிண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே தாங்கள் வெளியிட்ட தரவுகள் போதாது என மேலும் தரவுகளை வெளியிட்டிருக்க வேண்டும் என செபி அமைப்பு கூறியதாக அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. இந்த அறிக்கையின் முக்கிய திருப்பமாக செபி அமைப்பின் தலைவர் மதாவி பூச் மற்றும் அவரது கணவர் தவால் பூச் ஆகியோர் மொரீஷியஸில் இயங்கி வரும் IPE பிளஸ் ஃபண்ட் என்கிற நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கௌதம் அதானியின் மூத்த சகோதரர் வினோத் அதானிக்கு சொந்தமான நிறுவனம் பெர்முடாவில் இயங்கி வரும் குளோபல் டைனமிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பதாகவும் இந்த நிறுவனம் IPE பிளஸ் ஃபண்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்து அங்கிருந்து அதானி நிறுவனங்களையும் இந்திய பங்குச்சந்தையையும் கண்ட்ரோல் செய்ததாக ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் செபி அமைப்பின் தலைவர் மதாவி பூச் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் எந்த உண்மையும் இல்லை எனவும் தங்களது வாழ்வும் பொருளாதாரமும் திறந்த புத்தகமாக இருப்பதாகவும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஹிண்டன்பர்கின் இந்த புதிய புலனாய்வு அறிக்கையால் வாரத்தின் முதல் நாளான நாளை பங்குச்சந்தையில் என்ன நடக்கப் போகிறது என்கிற அச்சமும் எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது.